ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன ஃபிஷ் செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது ஒரு ஆற்று மீனுக்காக நம்ம செய்ய போகிறோம். ஆற்றுலேருந்து பிடிச்ச 2 ஃபிஷ்ஷஸ்க்காக நம்ம ஒரு சின்னதாக ஒரு செட்டப் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு ஃபிஷ் பாக்ஸு, அப்புறமா 2 ஸ்டோனு, கொஞ்சம் பிளான்ட்ஸு, அப்புறமா சின்ன ஸ்டோன்ஸ் இதில் போடுறதுக்காக, அடியில் போடுறதுக்காக கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் எடுத்துருக்கோம். அப்புறமா முக்கியமாக நமக்கு வந்து ஃபிஷ்ஷு தேவை. ஃபிஷ் இருந்தால் தானே இந்த செட்டப்பே பண்ணுறோம். ஸோ ஃபிஷ்ஷு ரொம்ப முக்கியமாக தேவை. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இந்த ஃபிஷ் வந்து நம்ம ஆற்றுலேருந்து பிடிச்சோம். பார்த்திங்கன்னா தெரியும், உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது வந்து இந்த மீன் வந்து நம்ம ஆற்றுலேருந்து பிடிச்சதுனால நம்ம வந்து நம்ம தண்ணியில் வந்து இதை கண்டிஷன் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் இப்போது அதுக்கு தான் போட்டிருக்கேன். இது ஆற்று மீனால் நம்ம தண்ணிக்கு வந்து கண்டிஷன் பண்ணணும். இதில் பிடிச்சிருக்க அதே தண்ணி தான் இதில் வச்சுருக்கேன். ஸோ இதில் கண்டிஷன் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த மீன் வந்து தாராளமாக இதில் விடலாம். இந்த மீனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டோன்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் போட்டாச்சு அடியில். இதை பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம இந்த பிளான்ட்டையும் ஸ்டோனையும் உள்ளே இறக்கிடலாம். வாங்க உள்ளே வச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம். ரெண்டுத்தையும் முதல்ல உள்ளே வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ட் ஸ்டோன் ரெண்டுத்தையும் வச்சுட்டோம். நான் பிளான்ட் வந்து அழகுக்காக வைக்கல, அழகுக்காகவும் வச்சுருக்கேன். அப்புறம் இது ஆற்று மீனால இதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ ஆக்சிஜனுக்காக இந்த பிளான்ட் வச்சுருக்கேன். பிளான்ட் வந்து அதுலேருந்து போகாமல் இருக்கிறதுக்கு 2 ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். அதோ இதான் பார்த்திங்கன்னா அந்த மீன். கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். அதில் விட்டக்கப்புறமா காட்டுறேன், இன்னும் கிளியராக தெரியும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்துகிட்டு போய் நம்ம எப்பவும் இதில் ஃபஸ்ட்டு நம்ம மீனை ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணிட்டு இந்த தொட்டி எப்பவும் வைக்கிற இடத்துல போய் வச்சுக்கலாம். வாங்க முதல்ல மீனை விடலாம். பார்த்திங்கன்னா மீன் 2 உள்ளே விட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது 2மே நாங்கள் ஆற்றுலேருந்து பிடிச்சோம். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து இது உள்ளே இப்படி தான் சுற்றிட்டே இருக்கும். இந்த தண்ணி இந்த இடத்துக்கு செட் ஆகிறதுக்கு வந்து ஒரு 1/2 hour to 45 minutes ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 1/2 hour 45 minutes ஆனதுக்கப்புறம் தான் இந்த மீன் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அது வரைக்கும் இந்த மாதிரி தான் சுற்றிட்டே வரும். சரி வாங்க நம்ம இதை எடுத்துகிட்டு போய் எப்போ வைக்கிற இடத்துல வச்சிடலாம். பார்த்திங்கன்னா வச்சாச்சு. இந்த இடத்துல தான் நான் எப்போவுமே ஃபிஷ் டேங்க் வைப்பேன். இந்த இடத்துல தான் எப்போவுமே ஃபிஷ் டேங்க்ஸ் வைப்பேன். பார்த்துக்கோங்க. அது எவ்வளோ அழகாக 2 சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்குன்னு. இது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.